ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து இந்த சைடில் இருக்கோம். இந்த சைடில் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டே சொல்லிக்கிறேன் நான் நம்ம அக்ரிகல்ச்சர் விஷயம் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னாக்கா இந்த சைடில் ஆனியன் தோட்டம் இருக்கும். வெங்காயம் வந்து அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. இது எல்லா வெங்காயம், சாம்பார் வெங்காயம் சொல்லுவாங்க நம்ம ஊரில். அந்த மாதிரி வெங்காயம் எல்லாம் ரெடியாக இருக்குது. இது எல்லாமே இங்கே வந்து மிஷினரி தான். எதுவுமே வந்து மேனுவலாக பண்ணுறது கிடையாது. இந்த வெங்காயம் அறுவடைக்காக இருந்தாலும் நடுவாக்காக இருந்தாலும் தண்ணி பாய்ச்சணும் இருந்தாலும் எல்லாமே வந்து மிஷினரி தான். இப்போ இதெல்லாம் வந்து ஸ்ப்ரிங்க்லர் மூலயமா பண்றது. 2017 வந்து மோடிஜி இஸ்ரேல் வந்தாரு. அது சம்திங் ஃபைல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த மாதிரி அவர் வந்துட்டு இந்த மேடு பள்ளம் மலை பிரதேசம் மற்ற இடங்கள் எல்லாம் வந்து ஈக்குவலா எப்படி பயிரிடுறாங்க அப்படின்றத அவர் பார்த்துட்டாரு. அது மூலமா இப்போ இந்த ஸ்ப்ரிங்க்லரு, ரெயின் கண்ணு இந்த விஷயங்கள்லாம் எப்படி பண்றாங்க, விவசாயம் எப்படி பண்றாங்கன்னு பார்த்துட்டு நமக்கு இது மூலயமா தான் அவர் 2017 இஸ்ரேல் வந்த மூலயமா தான் நமக்கு வந்து 90% 100% மானியத்துல நமக்கு சொட்டு நீர் பாசனம், ரெயின் கண்ணு, மற்ற டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் அந்த டெக்னாலஜிலாம் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு மானியத்தில் கிடைக்கிறதுக்கு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதன்படி இப்போ வந்து இந்த ஆனியன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விளைஞ்சி எல்லாம் ரெடியாக இருக்கு. ஆனியன் பாருங்க, இது ரெடி ஆகுது. இது எல்லாமே மிஷினரி தான். இப்போ கட் பண்ணி எல்லாம் நம்ம ஊர் மாதிரி எல்லாத்துக்கும் பார் எடுத்து ஒரு பார்ல பைப் லைன் போட்டு இந்த பைப் லைன்ல ஒரு பாருக்கு வந்து நீர் வாய்க்கா வழி பாய்ச்சலாம் கிடையாது. எல்லாமே வந்து ஸ்ப்ரிங்க்லர் தான். இப்போ இதை அறுவடை கிடையாதுனால பைப்ல எல்லாம் கொஞ்சம் டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஓரம் வச்சுட்டாங்க. இது வந்து நம்ம தோட்ட தொழிலாளர்கள் சொல்லிட்டு ஆப்பிரிக்காரங்க இருக்காங்க. அவங்க தான் வந்து இது பண்றாங்க. இந்த வந்து பைப் லைன் எல்லாம் ஓரம் கட்டிருக்காங்க பாருங்க. இது அறுவடைக்கு வந்தோடனே இந்த பாக்ஸ்ல எல்லாத்தையும் ஆனியன் எல்லாத்தையும் பாக்ஸ்ல ஏற்றுறாங்க. பாக்ஸ்ல ஏற்றிட்டு லோட் பண்ணி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிடும். இன்னும் இந்த நீர்ப்பாசனம் இது எல்லாமே கண்ணுக்கு எட்ட தூரம் எல்லாமே அந்த சின்ன சின்ன குறுநிலங்கள்லாம் அங்கே கிடையாது. மேக்சிமம் குறைஞ்சபட்சம் 10 ஏக்கர் 15 ஏக்கர் இந்த மாதிரி உள்ளதான் வந்து விவசாயம் பண்றாங்க. மேற்கொண்டு இன்னும் பக்கத்து தோட்டத்தில் என்னென்ன விளையுதுன்றதை நம்ம இப்போ வீடியோ எடுத்து கட்ட போகிறோம். அங்கே போகலாம். பாய்.